ஹாய் விவாஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸோட புக் பேக் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் மொத்தம் 12 லெசன்ஸ் இருக்குது. அது என்ன லெசன்ஸ்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் லெசன் இன்ட்ரடக்ஷன் டு மைக்ரோ எக்கனாமிக்ஸ். செகண்ட் லெசன் கன்செப்ஷன் அனாலிசிஸ். தேர்ட் லெசன் ப்ரொடக்ஷன் அனாலிசிஸ். ஃபோர்த் லெசன் காஸ்ட் அண்ட் ரெவன்யூ அனாலிசிஸ். Fifth lesson market structure and pricing. Sixth lesson distribution analysis. Seventh lesson Indian economy. Eighth lesson Indian economy before and after independence. Ninth lesson development experiences in India. Tenth lesson rural economics. 11th lesson Tamil Nadu economy. 12th lesson mathematical methods for economics. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் லெசன் இன்ட்ரடக்ஷன் டு மைக்ரோ எக்கனாமிக்ஸ். ஃபர்ஸ்ட் Roman மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஷின், எக்கனாமிக்ஸ் இஸ் அ ஸ்டடி ஆஃப் மேன்கைண்ட் இன் த ஆர்டினரி பிஸ்னஸ் ஆஃப் லைஃப். இட் இஸ் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப். மனிதனுடைய வாழ்க்கையின் அன்றாட நடவடிக்கைகளை பற்றி பொருளியல் ஆராயுது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா ஆல்ஃப்ரட் மார்ஷல். செகண்ட் கொஷின், த பேசிக் ப்ராப்ளம் ஸ்டடிட் இன் எக்கனாமிக்ஸ் இஸ். பொருளாதாரத்தில் நாம் படிக்கும் அடிப்படை பிரச்சனை என்ன அப்படின்னா ஸ்கார்சிட்டி. தேர்ட் கொஷின், மைக்ரோ எக்கனாமிக்ஸ் இஸ் கன்சர்ன்ட் வித். நுண்ணியல் பொருளியல் எதை உள்ளடக்கி இருக்குது அப்படின்னா த ஸ்டடி ஆஃப் individual economics units behavior. Fourth question, which of the following is a microeconomic statement? நுண்ணியல் பொருளாதாரம் சார்ந்தது எது அப்படின்னா the price of wheat determines its demand. Fifth question, find the odd one out. இதில் odd one எது அப்படின்னா ceteris paribus, option D. Sixth question, the equilibrium price is the price at which. சமநிலை விலை அப்படிங்கிறது அந்த விலையில் எதை குறிக்குது அப்படின்னா குவான்டிட்டி டிமாண்டட் ஈக்குவல்ஸ் குவான்டிட்டி சப்ளைட். செவன்த் கொஷின், ஆத்தர் ஆஃப் an inquiry into the nature and causes of wealth of nations. நாடுகளின் செல்வம் மற்றும் காரணங்களை குறித்த ஒரு விசாரணை என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா ஆடம் ஸ்மித். Eighth question, economics studied human behavior as a relationship between ends and scarce means which have alternative uses is the definition of economics of. விருப்பங்களோடும் கிடைப்பருமையுள்ள மாற்று வழிகளில் பயன்படத்தக்க சாதனங்களோடும் தொடர்புடைய மனித நடவடிக்கைகளை பற்றி படிக்கிற அறிவியல் தான் பொருளியல் அப்படின்னு இலக்கணம் வகுத்தது யார் அப்படின்னா லியோனல் ராபின்ஸ். நைன்த் கொஷின், ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ்? பொருளாதாரத்தோட தந்தை அப்படின்னு யார் சொல்கிறாங்க அப்படின்னா ஆடம் ஸ்மித். டென்த் கொஷின், எக்கனாமிக்ஸ் இஸ் அ சயின்ஸ், த பேசிஸ் ஆஃப் திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ். பொருளியல் அப்படிங்கிறது ஒரு சமூக அறிவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா ஸோ இதனோட ஆன்சர் வந்து ஆல் த above. ரிலேஷன் பிட்வீன் காஸ் அண்ட் எஃபெக்ட், யூஸ் ஆஃப் டிடக்டிவ் மெத்தட் அண்ட் இண்டக்டிவ் மெத்தட் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் லாஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். 11th கொஷின், யூட்டிலிட்டி மீன்ஸ். பயன்பாடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வாண்ட் சாட்டிஸ்ஃபையிங் கெப்பாசிட்டி ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். 12th கொஷின், அ மார்க்கெட் இஸ். அங்காடி அப்படிங்கிறது என்னென்னா a system where persons buy and sell goods directly or indirectly. 13th question, which one of the following is not a point in the welfare definition of economics? பொருளாதார நல இலக்கணம் சார்ந்தது அல்லாதது எது அப்படின்னா அதனோட ஆன்சர் வந்து எக்கனாமிக்ஸ் டீல்ஸ் வித் அன்லிமிட்டெட் வான்ட்ஸ் அண்ட் லிமிட்டெட் மீன்ஸ். 14th question, growth definition takes into account. வளர்ச்சி இலக்கணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா the problem of choice in the dynamic framework of economics. 15th question, which theory is generally included under microeconomics? பொதுவாக எந்த கோட்பாடு நுண்ணியல் பொருளாதாரத்தை உள்ளடக்கியிருக்கு அப்படின்னா ப்ரைஸ் தியரி. 16th question, does have exchange value and their ownership rights can be established and exchanged. எதனோட பரிமாற்ற மதிப்பை வச்சிருக்கிறது அதனோட உரிமையாளர் உரிமைகளை நிறுவவும் பரிமாற்றமும் முடியுது அப்படின்னா கூட்ஸோடது.
17th question. Identify the correct characteristics of utility. பயன்பாட்டின் சரியான பண்பு எது அப்படின்னா it depends upon consumers' mental attitude. 18th question. Who has given scarcity definition of economics? பற்றாக்குறையை பொருளாதார இலக்கணத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா ராபின்ஸ். 19th question. The process of reasoning from particular to general is. தனி கருத்திலிருந்து பொது கருத்து பெறும் முறை என்ன அப்படின்னா inductive method. 20th question. Total revenue is equal to total output sold multiplied by. விற்பனை செய்யும் பொருட்கள் எதனால் பெருக்குனா மொத்த வருவாய் கிடைக்கும் அப்படின்னா ப்ரைஸால் பெருக்கும்போது மொத்த வருவாய் கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செகண்ட் லெசன் கன்சம்ஷன் அனாலிசிஸ். ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஷின் பிக் அவுட் த ஆட் ஒன் அவுட். இதில் ஆட் ஒன் எது அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் குட்ஸ். செகண்ட் கொஷின் சாய்ஸ் இஸ் ஆல்வேஸ் constrained or limited by the dash of our resources. தெரிவுகள் எப்போதும் கட்டுப்படுத்தப்பட்ட அல்லது வரையறுக்கப்பட்டவையாக இருப்பதற்கு காரணம் வளங்கள் எந்த மாதிரி இருக்கிறதுனால அப்படின்னா ஸ்கேர்சிட்டியாக இருக்கிறதுனால. தேர்ட் கொஷின் தி சீஃப் எக்ஸ்போனண்ட் ஆஃப் த கார்டினல் யூட்டிலிட்டி அப்ரோச் வாஸ். இயல்பின் பயன்பாட்டு ஆய்வை வழங்கியதில் முதன்மையாக இருந்தவர் யார் அப்படின்னா மார்ஷால். ஃபோர்த் கொஷின் marginal utility is measured by using the formula of. எந்த வாய்ப்பாட்டின் மூலமாக இறுதிநிலை பயன்பாட்டை அளவிட முடியும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ TUN minus 1. Fifth question. When marginal utility reaches 0, the total utility will be. இறுதிநிலை பயன்பாடு பூஜ்ஜியமாக இருக்கும்போது மொத்த பயன்பாடு என்னவாக இருக்குன்னா மேக்ஸிமமாக இருக்கும். சிக்ஸ்த் கொஷின் Gauss's first law is known as. Gauss's first law எது அப்படின்னா law of diminishing marginal utility. Seventh question. The basis for the law of demand is related to. தேவை விதி அடிப்படையாக கொண்டிருக்கிற விதி என்ன அப்படின்னா law of diminishing marginal utility. Eighth question. The concept of consumers surplus is associated with. நுகர்வோர் எச்சம் என்ற கருத்துடன் தொடர்புடையது எது அப்படின்னா யார் அப்படின்னா மார்ஷால். நைன்த் கொஷின் கிவன் பொட்டென்ஷியல் ப்ரைஸஸ் ₹250 அண்ட் த ஆக்சுவல் ப்ரைஸஸ் ₹200 ஃபைண்ட் த கன்சியூமர் சர்ப்ளஸ். தகு விலை எவ்வளோன்னா 250 மற்றும் உண்மை விலை வந்து 200 இருக்கும்போது நுகர்வோர் எச்சம் அங்கே என்னவா இருக்குது அப்படின்னா ₹50. 10th கொஷின் இன்டிஃபரண்ட் கர்வ் அப்ரோச் இஸ் பேஸ்ட் ஆன். சமநோக்கு வளைகோட்டின் அடிப்படையானது எப்படி இருக்கும் அப்படின்னா ஆர்டினல் அப்ரோச். 11th கொஷின் தி கான்செப்ட் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை. தேவை நெகிழ்ச்சி என்ற கருத்தை அறிமுகப்படுத்தினது யார் அப்படின்னா மார்ஷால். 12th கொஷின் இன்க்ரீஸ் இன் டிமாண்ட் இஸ் காஸ்ட் பை. எதால் தேவை அதிகரிக்கும் அப்படின்னா ஹையர் சப்சிடி. 13th கொஷின் the movement on or along the given demand curve is known as. தேவை வளைகோட்டில் நகர்ந்து செல்லுதல் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா extension and contraction of demand. 14th question. In case of relativity more elastic demand the shape of the curve is. மிகை தேவை நெகிழ்ச்சி உள்ள தேவை கோட்டோட வடிவமானது எப்படி இருக்கும் அப்படின்னா ஃப்ளாட்டராக இருக்கும். 15th கொஷின் a consumer is in equilibrium when marginal utilities from two goods are. நுகர்வோர் சமநிலையில் இருக்கும்போது இறுதிநிலை பயன்பாடானது எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். 16th கொஷின் indifference curve was first introduced by. சமநோக்கு வளைகோட்டை முதல்ல தோற்றுவித்தது யார் அப்படின்னா எட்ஜ்வொர்த். 17th கொஷின் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் இஸ் ஈக்குவல் டு 1 இண்டிகேட்ஸ். தேவை நெகிழ்ச்சி ஒன்றுக்கொன்று சமமாக இருக்கும்போது அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா யூனிட்டரி எலாஸ்டிக் டிமாண்ட். 18th கொஷின் the locus of the points which gives same level of satisfaction is associated with. சம அளவு திருப்தியை கொடுக்கக்கூடிய புள்ளிகளை இணைக்கும் கோடானது எதனோட தொடர்புடையது அப்படின்னா இன்டிஃபரன்ஸ் கர்வ்ஸ். 19th கொஷின்
ஆர்டினல் யூட்டிலிட்டி கேன் பி மெஷர்ட் பை. சாதாரண தரவரிசை பயன்பாட்டை எந்த இதை வச்சு அளவிட முடியும் அப்படின்னா ரேங்கிங்னால். 20th கொஷின், த இன்டிஃபரன்ஸ் கர்வ் ஆர். சமநோக்கு வளைகோடுகள் அப்படிங்கிறது எது அப்படின்னா நெகட்டிவ்லி ஸ்லோப்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தேர்ட் லெசன், ப்ரொடக்ஷன் அனாலிசிஸ். First Roman letter, multiple choice questions. First question, primary factors of production are. முதன்மை உற்பத்தி காரணி எது அப்படின்னா land and labor. Second question, the man-made physical goods used to produce other goods and services are referred to as. மற்ற பண்டங்களையும் பணிகளையும் உற்பத்தி செய்ய பயன்படுத்தும் மனித முயற்சியால் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் எது அப்படின்னா கேபிட்டல். Third question, formula for calculating AP is. சராசரி உற்பத்தி APயை கணக்கிட பயன்படும் விகிதம் என்ன அப்படின்னா TP divided by N. Fourth question, which factor is called the changing agent of the society. எந்த காரணி சமுதாய மாற்றம் உருவாக்கும் முகவர் என அழைக்கப்படுது அப்படின்னா ஆர்கனைசர். Fifth question, who said that one of the key of an entrepreneur is uncertainty bearing. தொழில் முனைவோரின் முக்கிய குணம் உறுதியற்ற தன்மையை பொறுத்து கொள்ளல் என்று கூற்ற சொன்னது யார் அப்படின்னா நைட். Sixth question, the functional relationship between inputs and output is called as. ஒரு நிறுவனத்தின் உள்ளீடு வெளியீடுகளுக்கு இடையே இருக்கிற இயல்பான தொடர்பை தர்றது என்ன அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். 7th question, in a firm 5 units of factor produce 24 units of the product. When the number of the factor increase by 1, the production increases to 30 units. Calculate the average product. ஒரு நிறுவனம் 5 அலகுகள் உற்பத்தி காரணிகளை பயன்படுத்தி 24 அலகுகளை உற்பத்தி செய்யுது. ஒரு அலகு உற்பத்தி காரணி அதிகரிக்கும் போது உற்பத்தி 30 அலகுகளாக உயருது அப்படின்னா எனில் சராசரி உற்பத்தி ஏபி எவ்வளோவா இருக்கும் அப்படின்னா 5. 8th question, the short run production is studied through. குறுகிய கால உற்பத்தி சார்பு எதன் மூலம் அறியப்படுது அப்படின்னா the law of variable proportions. 9th question, the long run production function is explained by. நீண்டகால உற்பத்தி சார்பு எதன் மூலம் அறியப்படுது அப்படின்னா returns to scale. 10th question, an isoquant curve is also known as. சம உற்பத்தி கோட்டின் வேறு பேர் என்ன அப்படின்னா ஈக்குவல் ப்ராடக்ட் கர்வ். 11th question, mention the economies reaped from inside the firm. நிறுவனத்தின் உள்ளிருந்து தோன்றும் சிக்கனத்திற்கு காரணமாக அமையிறது எது அப்படின்னா ஃபினான்ஷியல், டெக்னிக்கல், மேனேஜரியல், ஆல் த அபவ். 12th question, Cobb-Douglas production function assumes. Cobb-Douglas உற்பத்தி சார்பு எதனை அடிப்படையாக கொண்டிருக்கு அப்படின்னா கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல். 13th question, name the returns to scale when the output increases by more than 5% for the 5% increase in the inputs. உற்பத்தி காரணிகளை 5% அதிகரித்தால் வெளியீடு 5%க்கு மேலே அதிகரிப்பது எந்த விகித வளைவு விதியை சார்ந்தது அப்படின்னா increasing return to scale. 14th question, which of the following is not a characteristic of land. எது நிலத்தின் சிறப்பியல்பு இல்லாதது அப்படின்னா it is mobile. 15th question, product obtained from additional factors of product is termed as. ஒரு அலகு உற்பத்தி காரணி அதிகரிக்கும் போது கிடைக்கும் உற்பத்தி எவ்வளவா இருக்குன்னா marginal product. 16th question, modern economists have propounded the law of. நவீன பொருளியல் வல்லுநர்களின் விதி என்ன அப்படின்னா increasing returns. 17th question, produces equilibrium is achieved at the point where. உற்பத்தியாளர் சமநிலையை அடையும் புள்ளி எது அப்படின்னா MRTS and price ratio are equal to each other. 18th question, the relationship between the price of a commodity and the supply of the commodity is. பொருளின் விலைக்கும் அளிப்பிற்கும் இடையே இருக்கிற தொடர்பு என்ன அப்படின்னா பாசிட்டிவ். 19th question, if average product is decreasing, the marginal product. சராசரி உற்பத்தி குறையும் போது இறுதிநிலை உற்பத்தி என்னவா இருக்குன்னா must be less than average product.
20th question, a production functions measure the relations between. உற்பத்தி சார்பு இவற்றிற்கிடையே இருக்கிற தொடர்பை விளக்க சொல்கிறாங்க. ஸோ அதனுடைய இது என்ன அப்படின்னா the quantity of inputs and the quantity of output. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 4th lesson, cost and revenue analysis. ஃபர்ஸ்ட் Roman letter multiple choice questions. First question, cost refers to செலவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா cost of production. Second question, cost functions are derived from dash function. செலவு சார்புகளை என்ன சார்புன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். Third question, money cost is also known as dash cost. பண செலவு அப்படிங்கிறத என்ன செலவுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா explicit. Fourth question, explicit cost plus implicit cost denote dash cost. வெளியூர் செலவுகள் மற்றும் உள்ளூர் செலவுகளின் கூடுதலை என்ன செலவுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா எக்கனாமிக் காஸ்ட். ஃபிஃப்த் கொஷின், எக்ஸ்பிளிசிட் காஸ்ட் ஆர் டேர்ம்டு ஆஸ். வெளியூர் செலவுகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பென்சஸ். சிக்ஸ்த் கொஷின், த காஸ்ட் ஆஃப் செல்ஃப் ஓன்டு ரிசோர்ஸஸ் ஆர் டேர்ம்டு ஆஸ் டேஸ் காஸ்ட். தனக்கு சொந்தமான வளங்களை நிறுவனத்திற்கு செய்யும் செலவு என்ன செலவு அப்படின்னா implicit cost. Seventh question, the cost that remains constant at all levels of output is dash cost. உற்பத்தியின் எல்லா மட்டங்களிலும் மாறாத செலவு என்ன செலவு அப்படின்னா fixed cost. Identify the formula of estimating average variable cost. சராசரி மற்றும் செலவுக்கான வாய்ப்பாடு என்ன அப்படின்னா TVC divided by Q. Ninth question, the cost incurred by producing one more unit of output is dash cost. ஒரு அலகு கூடுதலாக உற்பத்தி செய்வதற்கு ஆகும் செலவு எவ்வளோ அப்படின்னா marginal cost. 10th question, the cost that varies with the level of output is termed as dash cost. உற்பத்திக்கு ஏற்றாற்போல் மாறும் செலவை என்ன செலவுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா வேரியபிள் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 11th question, wage is an example for dash cost of the production. கூலி அப்படிங்கிறது என்ன செலவுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா வேரியபிள். 12th question, the cost per unit of output is denoted by dash cost. ஒரு அலகு உற்பத்திக்கான செலவை என்ன செலவு சொல்லுவாங்கன்னா ஆவரேஜ் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 13th question, identify the formula of estimating average cost. சராசரி செலவுக்கான வாய்ப்பாடு என்ன அப்படின்னா TC divided by Q. 14th question, find total cost where TFC is equal to 100 and TVC is equal to 125. மொத்த மாற செலவு வந்து 100, மொத்த மாறும் செலவு வந்து 125. எனில் மொத்த செலவு எவ்வளோ அப்படின்னா 225. 15th question, long run average cost curve is also called as dash curve. நீண்டகால சராசரி செலவு கோடு என்ன கோடு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா பிளானிங் கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. 16th question, revenue received from the sale of product is known as dash revenue. பொருட்களின் விற்பனை மூலம் கிடைக்கும் வருமானம் என்ன வருவாயாகும் அப்படின்னா total revenue ஆகும். 17th question, revenue received from the sale of additional unit is termed as. ஒரு அலகு பொருளை கூடுதலாக விற்பதால் கிடைக்கும் வருவாயை என்ன வருவாய் சொல்லுவாங்க அப்படின்னா மார்ஜினல் ரெவன்யூன்னு சொல்லுவாங்க. 18th question, marginal revenue is the addition made to the. இறுதிநிலை வருவாய் அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்கிற எதனோட கூடுதலாக பெறுறது அப்படின்னா டோட்டல் ரெவன்யூ. 19th question, when price remains constant AR will be dash MR. விலை நிலையாக இருக்கும்போது ஏஆர் கோடு எம்ஆர் கோட்டுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா ஈக்குவல் டு. 20th question, a bookseller sold 40 books with a price of ₹10 each. The total revenue of the seller is ₹dash. ஒரு புத்தகம் ரூபாய் 10 வீதம் 40 புத்தகங்களில் விற்கிறாரு. எனில் அவருக்கு கிடைக்கும் மொத்த வருவாய் எவ்வளோ அப்படின்னா 400. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 5th lesson, market structure and pricing. First Roman letter multiple choice questions. First question, in which of the following is not a type of market structure? Price will be very high. எந்த வகையான அங்காடியில் விலை மிக அதிகமாக இருக்கும் அப்படின்னா மோனோபாலி. செகண்ட் கொஷின், ஈக்குவலிபிரியம் கண்டிஷன் ஆஃப் அ ஃபர்ம் இஸ். நிறுவனத்தின் சமநிலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா MC is equal to MR.
Third question, which of the following is a feature of monopolistic competition? முற்றுரிமை போட்டியின் இயல்புகள் எது அப்படின்னா ப்ராடக்ட் டிஃபரன்ஷியேஷன். Fourth question, a firm under monopoly can earn dash in the short run. முற்றுரிமை நிறுவனம் குறுகிய காலத்தில் எதையெல்லாம் பெறும் அப்படின்னா சூப்பர் நார்மல் ப்ராஃபிட். Fifth question, there is no excess capacity under dash. உபரித்திறன் இல்லாதது எது அப்படின்னா பர்ஃபெக்ட் காம்படிஷன். Sixth question, profit of a firm is obtained when dash. எப்போது நிறுவனம் லாபம் பெற முடியும் அப்படின்னா TR greater than TC. Seventh question, another name of price is dash. விலையின் மற்றொரு பெயர் என்ன அப்படின்னா average revenue. Eighth question, in which type of market AR and MR are equal dash. எந்த அங்காடியில் AR மற்றும் MR சமமாக இருக்கும் அப்படின்னா பர்ஃபெக்ட் காம்படிஷனில். Ninth question, in monopoly MR curve lies below dash. முற்றுரிமையில் MR கோடு எந்த கோட்டுக்கு கீழே இருக்கும் அப்படின்னா AR. 10th question, perfect competition assumes dash. நிறைவு போட்டி அனுமானிப்பது எதை அப்படின்னா homogeneous goods. 11th question, group equilibrium is analyzed in dash. குழு சமநிலை ஆராயிறது எது அப்படின்னா monopolistic competition. 12th question, in monopolistic competition the essential feature is dash. முற்றுரிமை போட்டியின் முக்கிய பண்பு என்ன அப்படின்னா selling cost. 13th question, monopolistic competition is a form of dash. முற்றுரிமை போட்டி அப்படிங்கிறது என்னவாகும் அப்படின்னா imperfect competition. 14th question, price leadership is the attribute of dash. விலை தலைமை அம்சம் கொண்டது என்னது அப்படின்னா oligopoly. 15th question, price discrimination will always lead to dash. விலை பேதம் காட்டுதலின் விளைவு என்ன அப்படின்னா increase in output, increase in profit. 16th question, the average revenue curve under monopolistic competition will be dash. முற்றுரிமை போட்டியில் சராசரி வருவாய் கோடு எது அப்படின்னா reliably. 17th question, under perfect competition the shape of demand curve of a firm is dash. நிறைவு போட்டியில் நிறுவனத்தின் தேவை கோடு எது அப்படின்னா horizontal. 18th question, in which market form does absence of competition prevail. எந்த வகை அங்காடியில் போட்டியே இருக்காது அப்படின்னா மோனோபாலி. 19th question, which of the following involves maximum exploitation of consumers. எந்த வகை அங்காடியில் நுகர்வோர் அதிகமாக சுரண்டப்படுறாங்க அப்படின்னா மோனோபாலி. 20th question, an example of selling cost is. விற்பனை செலவிற்கு உதாரணம் எது அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 6th lesson, distribution analysis. First from the letter, choose the correct answer. First question, in economics distribution of income is among the dash. பொருளியலில் வருமான பகிர்வு அப்படிங்கிறது எதனோட தொடர்புடையது அப்படின்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். செகண்ட் கொஷின், தியரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் பாப்புலர்லி நோன் ஆஸ். பகிர்வு கோட்பாடு எந்த மாதிரி அழைக்கப்படுது அப்படின்னா தியரி ஆஃப் ஃபேக்டர் ப்ரைஸிங். தேர்ட் கொஷின், ரெண்ட் இஸ் த ரிவார்ட் ஃபார் த யூஸ் ஆஃப். எதை பயன்படுத்துறதுக்கான வெகுமதியே வாரம் அப்படின்றாங்க அப்படின்னா லேண்டு. ஃபோர்த் கொஷின், த கான்செப்ட் ஆஃப் குவாஷி ரெண்ட் இஸ் அசோசியேட்டட் வித். போலி வாரம் என்ற கருத்து யாருடன் தொடர்புடையது அப்படின்னா மார்ஷால். ஃபிஃப்த் கொஷின், த கிளாசிக்கல் தியரி ஆஃப் ரெண்ட் வாஸ் ப்ரப்பவுண்டட் பை. தொன்மை கூலி கோட்பாட்டை எடுத்துரைத்தவர் யார் அப்படின்னா ரிகார்டோ. சிக்ஸ்த் கொஷின், ஒரிஜினல் அண்ட் indestructible powers of the soil is the term used by. நிலத்திற்கு உண்மையானதும் அழிக்க முடியாத சக்தியும் இருக்குது அப்படின்ற கருத்தை பயன்படுத்தினது யார் அப்படின்னா ரிகார்டோ. செவன்த் கொஷின், த ரிவார்ட் ஃபார் லேபர் இஸ். உழைப்பாளருக்கான வெகுமதி என்ன அப்படின்னா வேஜ். எய்த் கொஷின், மணி வேஜஸ் ஆர் ஆல்சோ நோன் ஆஸ். பணக்கூலியின் வேறு பெயர் என்ன அப்படின்னா நாமினல் வேஜஸ். Ninth question, residual claimant theory is propounded by. எச்ச உரிமை கூலி கோட்பாட்டை எடுத்துரைத்தவர் யார் அப்படின்னா வாக்கர். 10th question, the reward given for the use of capital.
முதலை பயன்படுத்துவதற்கான வெகுமதி என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்ட். 11th question. Keynesian theory of interest is popularly known as. கீனஸின் வட்டி கோட்பாட்டு எந்த மாதிரி சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா liquidity preference theory. 12th question. According to the loanable funds theory, supply of loanable funds is equal to. கடன் நிதி கோட்பாட்டின் கடன் நிதிகளின் அளிப்பு எதற்கு சமமாக இருக்குது அப்படின்னா S + BC + DH + DI. 13th question. The concept of meeting unexpected expenditure according to Keynes is. எதிர்பாராத செலவுகள் என்ற கருத்தை கீனஸ் என்ன மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னா precautionary motive. 14th question. The distribution of income or wealth of a country among the individuals are. தனிநபர்களுக்கு நாட்டின் செல்வத்தை அல்லது வருமானத்தை பகிர்ந்தளிப்பது என்பது என்ன அப்படின்னா பர்சனல் டிஸ்ட்ரிபியூஷன். 15th question. Profit is the reward for. லாபம் எதற்கான வெகுமதி அப்படின்னா ஆர்கனைசேஷன். 16th question. Innovation theory of profit was given by. புத்தாக்க லாப கோட்பாட்டை வழங்கினது யார் அப்படின்னா சும்பீட்டர். 17th question. Quasi rent arises in. போலிவாரம் எதனால் உருவாச்சு அப்படின்னா man-made appliances-ஆல். 18th question. Wages as a sum of money are paid under contract by an employer to a worker for services rendered. Who said this? ஒரு உற்பத்தியாளர் ஒப்பந்தத்தின் மூலமாக உழைப்பாளி தன் பணியை வழங்குவதற்கான கொடுக்கும் மொத்த பணமே கூலியாகும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா பென்ஹாம். 19th question. Abstinence theory of interest was propounded by. துய்ப்பு தவிர்ப்பு வட்டி கோட்பாட்டை எடுத்துரைத்தது யார் அப்படின்னா NW சீனியர். 20th question. Loanable funds theory of interest is called as. கடன் நிதி வட்டி கோட்பாட்டானது என்ன அப்படின்னா நியோ கிளாசிக்கல் தியரி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 7th lesson இந்தியன் எக்கனாமி. ஃபர்ஸ்ட் Roman letter multiple choice questions. First question. The main gold mine region in Karnataka is. கர்நாடகத்தின் முக்கிய தங்க சுரங்க பகுதி எது அப்படின்னா கோலர். Second question. Economic growth of a country is measured by national income indicated by. ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அளவிடப்படுறது எதில் அப்படின்னா GDP. Third question. Which one of the following is a developed nation? முன்னேற்றம் அடைந்த நாடு எது அப்படின்னா ஃப்ரான்ஸ். Fourth question. The position of Indian economy among the other strongest economies in the world is dash. வலுவான பொருளாதாரங்களை கொண்ட நாடுகள் வரிசையில் இந்தியாவோட இடம் எத்தனாவது இடம் அப்படின்னா 6th place. 5th question. Mixed economy means. கலப்பு பொருளாதாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா coexistence of public and private sectors. 6th question. The weakness of Indian economy is dash. இந்திய பொருளாதாரம் எதன் காரணமாக வலிமையின்மையாக இருக்குது அப்படின்னா எக்கனாமிக் டிஸ்பாரிட்டிஸ். 7th question. A scientific study of the characteristics of population is. மக்கள் தொகையின் இயல்புகளை பற்றிய அறிவியல் ரீதியான ஆய்வு என்ன அப்படின்னா டெமோகிராஃபி. 8th question. The year 1961 is known as. 1961 இயரில் என்ன நடந்துச்சு அப்படின்னா இயர் ஆஃப் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளாய்ஷன். 9th question. In which year the population of India crossed 1 billion mark? எந்த ஆண்டில் இந்திய மக்கள் தொகை 100 கோடியை தாண்டிச்சு அப்படின்னா 2001. 10th question. The number of deaths per 1000 population is called as. 1000 மக்களுக்கு இறப்பவரோட எண்ணிக்கை அப்படிங்கிறது என்னவா இருக்குது அப்படின்னா crude death rate. 11th question. The number of births per 1000 population is called as. 1000 மக்களுக்கு பிறப்பவரோட எண்ணிக்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா crude birth rate. 12th question. Density of population. மக்கள் தொகை அடர்த்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா total population divided by land area of the region. 13th question. Who introduced the National Development Council in India? தேசிய வளர்ச்சி கழகத்தை அறிமுகப்படுத்தினது யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. 14th question. Who among the following propagated Gandhian economic thinkings? காந்திய பொருளாதார சிந்தனைகளை தொடர்ந்து வலியுறுத்தினது யார் அப்படின்னா JC குமாரப்பா. 15th question. The advocate of democratic socialism was.
ஜனநாயக சமதர்மத்தை கொண்டு வந்தது யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. 16th question. Ambedkar, the problem studied by in the context of Indian economy is dash. B.R. அம்பேத்கர் இந்திய பொருளாதார பிரச்சனைகளை எதன் அடிப்படையில் ஆராய்ந்தார் அப்படின்னா ப்ராப்ளம் ஆஃப் இந்தியன் கரன்சி. 17th question. Gandhian economics is based on the principle dash. இந்திய கொள்கையின் அடிப்படையில் காந்திய பொருளாதாரம் எந்த மாதிரி இயங்குது அப்படின்னா எத்திக்கல் ஃபவுண்டேஷன். 18th question. V.K. R.V. Rao was a student of. V.K. R.V. Rao யாரோட மாணவராக இருந்தார் அப்படின்னா J.M. Keynes. 19th question. Amartya Kumara Sen received the Nobel Prize in Economic in the year. பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை அமர்த்தியா சென் பெற்ற ஆண்டு எப்போ அப்படின்னா 1998ல். 20th question. திருவள்ளுவர் எக்கனாமிக் ஐடியாஸ் மெயின்லி டெல்ட் வித். திருவள்ளுவரோட பொருளாதார கருத்துக்கள் குறிப்பாக சொல்கிறது எதை அப்படின்னா வெல்த், பாவர்ட்டி இஸ் த கர்ஸ் இன் த சொசைட்டி, அக்ரிகல்ச்சர். இந்த மூணையும் தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 8th lesson, இந்தியன் எக்கனாமி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். ஃபர்ஸ்ட் நம்மள்கிட்ட மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஷின். த அரைவல் ஆஃப் வாஸ்கோ ட காமா இன் கேலிக்கட், இந்தியா. இந்தியாவில் இருக்கிற கேலிக்கட்டுக்கு வாஸ்கோ ட காமா எந்த வருஷம் வந்தார் அப்படின்னா 1498ல் வந்திருக்காரு. செகண்ட் கொஷின். இன் 1614 சர் தாமஸ் ரோ வாஸ் சக்ஸஸ்ஃபுல் இன் கெட்டிங் பெர்மிஷன் ஃப்ரம் டேஷ். 1614ல் தாமஸ் ரோ யாருக்கிட்ட அனுமதி வாங்குறதுல வெற்றி பெற்றார் அப்படின்னா ஜஹாங்கீர். தேர்ட் கொஷின். த பவர் ஃபார் கவர்னன்ஸ் ஆஃப் இந்தியா வாஸ் transferred from the ஈஸ்ட் இந்தியா கம்பெனி டு த பிரிட்டிஷ் crown in. இந்தியாவை ஆளும் உரிமை கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து ஆங்கிலேய அரசுக்கு மாற்றப்பட்ட வருஷம் எப்போ அப்படின்னா 1858ல். ஃபோர்த் கொஷின். ரயத்வாரி சிஸ்டம் வாஸ் இனிஷியலி இன்ட்ரடியூஸ்ட் இன். ரயத்வாரி முதல்ல அறிமுகப்படுத்தப்பட்ட இடம் எங்கே அப்படின்னா தமிழ்நாடு. ஃபிஃப்த் கொஷின். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்டட் இன் த இயர். முதலாம் உலக போர் எப்போ தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா 1914ல். சிக்ஸ்த் கொஷின். வென் டிட் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிக்ளேர்ட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி. இந்திய அரசாங்கம் தனது முதல் தொழிற்கொள்கையை வெளியிட்ட வருஷம் எப்போனா 1948. செவன்த் கொஷின். த ஆப்ஜெக்டிவ் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1956 வாஸ். 1956ல் தொழிற்கொள்கையோட நோக்கம் எப்படி இருந்துச்சுன்னா டெவலப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ். எய்த் கொஷின். த இண்டஸ்ட்ரி விச் வாஸ் ரிசர்வ்ட் இன் 1993. 1993ல் முன்பதிவு நீக்கப்பட்ட தொழில்துறை எது அப்படின்னா மின்னிங் ஆஃப் காப்பர் அண்ட் ஜிங்க். நைன்த் கொஷின். த ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் இன் இந்தியா வாஸ். இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்பட்டது யார் அப்படின்னா MS சுவாமிநாதன். 10th கொஷின். ஹவு மெனி கமர்ஷியல் பேங்க்ஸ் வேர் நேஷனலைஸ்டு இன் 1969. 1969ல் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா 14. 11th கொஷின். த மெயின் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் நேஷனலைசேஷன் ஆஃப் பேங்க்ஸ் வாஸ் டேஷ். வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டதின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா சோஷியல் வெல்ஃபேர். 12th கொஷின். த பிளானிங் கமிஷன் வாஸ் செட் அப் இன் த இயர். திட்டக்குழு அமைக்கப்பட்ட வருஷம் எப்போனா 1950. 13th கொஷின். இன் த first 5-year plan, the top priority was given to dash sector. முதலாம் ஐந்தாண்டு திட்டத்தின் முதன்மையான நோக்கம் என்ன அப்படின்னா அக்ரிகல்ச்சர். 14th கொஷின். 10th 5-year plan period was dash. 10ஆம் ஐந்தாண்டு திட்ட காலம் எது அப்படின்னா 2002 to 2007. 15th கொஷின். அக்கார்டிங் டு HDR within the bracket 2016, India ranked dash out of 188 countries. 2016ஆம் ஆண்டுக்கான மனித வளர்ச்சி அறிக்கையின்படி 188 நாடுகளில் இந்தியாவோட தரம் எவ்வளோ அப்படின்னா 131. 16th கொஷின். ஆனுவல் பிளான்ஸ் ஃபார்ம்டு இன் த இயர் டேஷ். வருடாந்திர திட்டங்கள் செயல்படுத்தப்பட்ட வருஷம் அப்படின்னா 1990 to 1992. 17th கொஷின். த ஓல்டஸ்ட் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா. இந்தியாவின் மிக பழமையான பெரிய அளவிலான தொழில் எது அப்படின்னா காட்டன். 18th கொஷின். த 14 பேங்க்ஸ் வேர் நேஷனலைஸ்ட் இன் த இயர். 14 பேங்க்ஸ் எந்த வருஷம் நேஷனலைஸ் பண்ணாங்க அப்படின்னா 1969ல். 19th கொஷின். த மெயின் தீம் ஆஃப் த 12th 5-year plan. 12ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா
faster, more inclusive and sustainable growth. 20th question. The PQLI was developed by dash. வாழ்க்கை தர குறியீட்டெண்ணை உருவாக்கினது யார் அப்படின்னா மோரிஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 9th lesson, development experiences in India. First Roman letter, multiple choice questions. First question, which of the following is the way of privatization? தனியார் மயமாதலை குறிக்கிறது எது அப்படின்னா disinvestment, denationalization, franchising. Second question, countries today are to be dash for their growth. இன்றைய நாட்களில் வளர்ச்சிக்காக ஒவ்வொரு நாடும் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா இன்டர்பிரிட்டன்ட். ஆன்சர் என்னன்னா இன்டர் டிபெண்ட். தேர்ட் கொஷின், த ஆர்குமெண்ட்ஸ் எகைன்ஸ்ட் எல்பிஜி இஸ். எல்பிஜிக்கு எதிரான வாதம் என்ன அப்படின்னா டிஸ்பாரிட்டிஸ் அமாங் பீப்புள் அண்ட் ரீஜியன்ஸ். ஃபோர்த் கொஷின், எக்ஸ்பான்ஷன் ஆஃப் எஃப்டிஐ. எஃப்டிஐயோட எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஃபிஃப்த் கொஷின், இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் டேஸ் இன் த வேர்ல்டு. உலக அளவில் இந்தியா எந்த உற்பத்தியில் மிகப்பெரிய உற்பத்தியாளராக இருக்குது அப்படின்னா ஃப்ரூட்ஸ். சிக்ஸ்த் கொஷின், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ளூட்ஸ் டேஸ். வெளிநாட்டு முதலீடு எதை உள்ளடக்கி இருக்குது அப்படின்னா எஃப்டிஐ அண்ட் எஃபிஐ. செவன்த் கொஷின், த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் பாலிசி வாஸ் அனௌன்ஸ்ட் இன் டேஸ். சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை எப்போ வெளியிடப்பட்டுச்சு அப்படின்னா ஏப்ரல் 2000. எய்த் கொஷின், அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டி இஸ் அ டேஸ். விவசாய உற்பத்தி அங்காடி குழு என்ன அப்படின்னா ஸ்டாட்டுட்டரி பாடி. நைன்த் கொஷின், குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் இஸ் டேஸ். பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா a single point tax with no cascading effects. 10th question, the new foreign trade policy was announced in the year dash. புதிய வெளிநாட்டு வர்த்தக கொள்கை எந்த ஆண்டில் ஏற்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா 2015. 11th question, financial sector reforms mainly related to dash. நிதித்துறை சீர்திருத்தங்கள் முக்கியமாக எந்த துறைக்கானது அப்படின்னா insurance sector and banking sector. 12th question, the goods and service tax act came into effect on dash. பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி சட்டம் எப்போ அமல்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா 1st July 2017. 13th question, the new economic policy is concerned with the following. புதிய பொருளாதார கொள்கை எதை உள்ளடக்கி இருக்குது அப்படின்னா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் டெக்னாலஜி, ஃபாரின் ட்ரேட், இந்த மூணுமே தான். 14th question, the recommendation of நரசிம்மன் கமிட்டி ரிப்போர்ட் வாஸ் சப்மிட்டட் இன் த இயர் டேஷ். எந்த ஆண்டு நிதி தொடர்பான நரசிம்ம குழுவின் பரிந்துரைகள் சமர்ப்பிக்கப்பட்டுச்சு அப்படின்னா 1991. 15th question, the farmers have access to credit under கிஷான் கிரெடிட் கார்டு ஸ்கீம் த்ரூ த ஃபாலோயிங் எக்ஸப்ட். உழவர் கடன் அட்டையை பயன்படுத்தி விவசாயிகள் எங்கே கடன் பெற முடியாது அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸில். 16th question, the ராஜா செல்லையா கமிட்டி ஆன் ட்ரேட் பாலிசி ரெஃபார்ம்ஸ் சஜஸ்டட் த பீக் ரேட் ஆன் இம்போர்ட் டியூட்டிஸ் அட். வர்த்தக கொள்கை சீர்திருத்தங்கள் தொடர்பான அமைக்கப்பட்ட ராஜா செல்லையா குழுவின் பரிந்துரையின்படி அதிகபட்ச இறக்குமதி சுங்க தீர்வு எவ்வளோ அப்படின்னா 50%. 17th question, the first ever seas in India was set up at dash. இந்தியாவில் முதல் சிறப்பு பொருளாதார மண்டலம் எங்கே ஏற்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா காண்ட்லா. 18th question, the Hindu rate of growth coined by ராஜ் கிருஷ்ணா refers to. ராஜ் கிருஷ்ணாவால் வார்க்கப்பட்ட இந்து வளர்ச்சி வீதம் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா லோ ரேட் ஆஃப் எக்கனாமிக் க்ரோத். 19th question, the highest rate of tax under GST is dash. ஜிஎஸ்டியில் அதிகபட்ச வரி விதிப்பு எவ்வளோ அப்படின்னா 28%. 20th question, the transfer of ownership from public sector to private sector is known as. தொழில் உடைமையை பொதுத்துறையிலிருந்து தனியார் துறைக்கு மாற்றுவதை என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா ப்ரைவேட்டைசேஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 10th lesson, ரூரல் எக்கனாமிக்ஸ். ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர், சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஷின், which is considered as the basic unit for rural areas. ஊரக பகுதியின் அடிப்படை அகலாக கருதப்படுறது எது அப்படின்னா வில்லேஜ்.
Second question, which feature is identified with rural areas? ஊரக பகுதியை கண்டறியும் பண்பு எது அப்படின்னா low population density. Third question, identify the future of rural economy. ஊரக பொருளாதாரத்தின் முக்கிய இயல்பு எது அப்படின்னா dependence on agriculture. Fourth question, what percentage of the total population live in rural area as per 2011 census? 2011 கணக்கெடுப்பின் மொத்த மக்கள் தொகையில் ஊரகத்தில் வாழும் மக்கள் தொகையோட சதவீதம் எவ்வளோ அப்படின்னா 60%. Fifth question, how do you term people employed in excess over and above the requirements? தேவைக்கு அதிகமாக வேலையில் ஈடுபடும் மக்களோட நிலைமை என்ன அப்படின்னா underemployment or disguised unemployment. Sixth question, what is the term used to denote the coexistence of two different features in an economy? இரண்டு முற்றிலும் வேறுபட்ட தன்மைகளை தொடர்பு படுத்தி குறிக்கிறது என்ன அப்படின்னா dualism. Seventh question, the process of improving the rural areas, rural people and rural living is defined as. ஊரக பகுதி, ஊரக மக்கள் மற்றும் ஊரக வாழ்க்கையை மேம்படுத்துதல் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா ரூரல் டெவலப்மெண்ட். Eighth question, identify the agriculture related problem of rural economy. ஊரக பொருளாதாரத்தில் வேளாண்மை பிரச்சனைக்கு தொடர்புடையதாக கருதப்படுறது எது அப்படின்னா ஸ்மால் சைஸ் ஆஃப் லேண்ட் ஹோல்டிங். Ninth question, the recommended nutritional intake per person in rural areas. ஊரக பகுதியில் ஒரு மனிதன் எடுத்துக்கொள்ள வேண்டிய கலோரி அளவு எவ்வளோ அப்படின்னா 2400 calories. 10th question, indicate the causes for rural poverty. ஊரக ஏழ்மைக்கான காரணம் என்ன அப்படின்னா lack of non-farm employment. 10th question வந்து 2 வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு. 11th question, what is the other name for concealed unemployment? மறைந்திருக்கும் வேலையின்மைக்கு மற்றொரு பேர் என்ன அப்படின்னா disguised. 12th question, how do you term the employment occurring only on a particular season? குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும் வேலை வாய்ப்பு பெறுவதை எந்த மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னா சீசனல் அப்படின்னு சொல்லுவாங்க. 13th question, identify an example for rural industries. ஊரக தொழிற்சாலைக்கான உதாரணம் என்ன அப்படின்னா மேட் மேக்கிங் இண்டஸ்ட்ரி. 14th question, how much share of rural families in India is in debt? இந்தியாவில் உள்ள ஊரக குடும்பங்களில் கடனாளிகளோட பங்கு எவ்வளவு அப்படின்னா 3/4. 15th question, identify the cause for rural indebtedness in India. இந்தியாவில் ஊரக கடனுக்கு காரணமாக கருதப்படுறது எது அப்படின்னா poverty. 16th question, in which year regional rural banks came into existence? எந்த வருடம் வட்டார ஊரக வங்கி பயன்பாட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா 1975. 17th question, identify the year of launch of Mudra Bank. முத்ரா வங்கி அமல்படுத்தப்பட்ட வருஷம் எப்போ அப்படின்னா 2015 வந்துச்சு. 18th question, identify the year in which National Rural Health Mission was launched. தேசிய ஊரக சுகாதார பணி அமல்படுத்தப்பட்ட வருஷம் எப்போனா 2005. 19th question, identify the advantage of rural roads. ஊரக சாலையின் பயன்பாடாக கருதப்படுறது எது அப்படின்னா ரூரல் மார்க்கெட்டிங், ரூரல் எம்ப்ளாய்மெண்ட், ரூரல் டெவலப்மெண்ட் மூணுமே. 20th question, an Indian farmer is born in debit, lives in debit, dies in debit and bequeaths debit. Who said this? இந்திய விவசாயி கடனாளியாகவே பிறந்து கடனாளியாகவே வாழ்ந்து கடனாளியாகவே இருந்து கடனையே சந்ததிக்கு விட்டுட்டு போகிறான் அப்படின்ற இந்த சொற்றொடரை யார் சொன்னாங்க அப்படின்னா சர் மார்க்கம் டார்லிங். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 11th lesson, தமிழ்நாடு எக்கனாமி. ஃபர்ஸ்ட் Roman letter, multiple choice questions. First question, in health index தமிழ்நாடு is ahead of. சுகாதார குறியீட்டில் தமிழ்நாடு மேலாக இருக்கிறது எது அப்படின்னா குஜராத். செகண்ட் கொஷின், இன் செக்ஸ் ரேஷியோ தமிழ்நாடு ரேங்க்ஸ். பாலின விகிதத்தில் தமிழ்நாட்டோட தரம் எவ்வளோ அப்படின்னா 3rd rank. தேர்ட் கொஷின், தமிழ்நாடு இஸ் ரிச் இன். தமிழ்நாடு எதில் வளமாக இருக்குது அப்படின்னா ஹியூமன் ரிசோர்ஸில். ஃபோர்த் கொஷின், த மெயின் சோர்ஸ் ஆஃப் இரிகேஷன் இன் தமிழ்நாடு இஸ். நீர்ப்பாசனத்தின் முக்கிய ஆதாரம் எது அப்படின்னா வெல். ஃபிஃப்த் கொஷின், நைட்ரேட் கார்மெண்ட் ப்ரொடக்ஷன் இஸ் கான்சன்ட்ரேட்டட் இன்.
பின்னல் ஆடை உற்பத்தி அதிகமாக இருக்கிற இடம் எங்கே அப்படின்னா திருப்பூர். 6th question, which of the following is wrongly matched? கொடுத்துருக்கிறத வந்து ராங்காக மேட்ச் ஆகிருக்கிறது எது அப்படின்னா ஹோம் டெக்ஸ்டைல் சிட்டி ஈரோடு அப்படின்னு சொன்னது தான் ராங்காக மேட்ச் ஆகிருக்கிற பேர். 7th question, which of the following cities does not have international airport? சர்வதேச விமான நிலையம் இல்லாத சிட்டி எது அப்படின்னா பரமக்குடி. 8th question, TN tops in the production of the following crop except? பயிர் உற்பத்தியில் எந்த பயிரை தவிர தமிழ்நாடு முன்னணியில் இருக்குது அப்படின்னா கார்டமம். 9th question, largest area of land is used in the cultivation of? எந்த பயிர் உற்பத்திக்காக அதிக பரப்பளவு நிலம் பயன்படுத்தப்படுது அப்படின்னா பேடி. 10th question, in literacy rate TN ranks? எழுத்தறிவு வீதத்தில் தமிழ்நாட்டோட தரம் எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னா 8th ரேங்க்கில் இருக்குது. 11th question, in investment proposals field by MSMES TN ranks? இந்த சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கான முதலீட்டில் தமிழ்நாட்டோட தரம் எவ்வளோ அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ். 12th question, which districts in TN has the highest sex ratio? தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் பாலின விகிதம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீல்கிரிஸ். 13th question, which district has the lowest child sex ratio? எந்த மாவட்டத்தில் குழந்தை பாலின விகிதம் குறைவாக இருக்குது அப்படின்னா அரியலூர். 14th question, which union territory has the highest sex ratio? எந்த யூனியன் பிரதேசத்தில் பாலின விகிதம் அதிகமாக இருக்குது அப்படின்னா பாண்டிச்சேரி. 15th question, the largest contribution to GSDP in Tamil Nadu comes from? தமிழ்நாட்டு உள்நாட்டு உற்பத்தியில் அதிக பங்கு இருக்கிறது எதுக்கு அப்படின்னா சர்வீசஸ்க்கு. 16th question, in human development index TN is ranked? மனித வளர்ச்சி குறியீட்டில் தமிழ்நாட்டோட தரம் எவ்வளோ அப்படின்னா 7th rank. 17th question, SPIC is located in? SPIC எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா டூட்டிகுரனில். 18th question, the டைசல் பார்க் is? டைசலின் பகுதி எது அப்படின்னா பயோ பார்க். 19th question, in India's total cement production தமிழ்நாடு ranks? சிமெண்ட் உற்பத்தியில் தமிழ்நாடு இந்தியாவில் எந்த நிலையில் இருக்குது அப்படின்னா 3rd ரேங்க்கில் இருக்குது. 20th question, the headquarters of Southern Railway is at? தென்னக ரயில்வேயின் தலைமையிடம் எது அப்படின்னா சென்னை. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 12th lesson, mathematical methods for economics. First Roman letter, match the multiple choice question. First question, mathematical economics is the integration of? Mathematical economics ஓட integration என்ன அப்படின்னா mathematics and economics. Second question, the construction of demand line or supply line is the result of using? The answer is analytical geometry. Third question, the first person used the mathematics in economics is? economicsல யூஸ் பண்ண மேத்தமெட்டிக்ஸ் ஃபர்ஸ்ட் பர்சன் யூஸ் பண்ண மேத்தமெட்டிக்ஸ் எக்கனாமிக்ஸில் எது அப்படின்னா ஜியோவானி சிவா. Fourth question, functions with single independent variable is known as? single independent variable ஓட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா univariate function. Fifth question, a statement of equality between two quantities is called? ரெண்டு குவான்டிட்டியோட ஈக்குவாலிட்டி ஸ்டேட்மெண்ட் எது என்ன அப்படின்னா ஈக்குவேஷன்ஸ். 6th question, an incremental change in dependent variable with respect to change in independent variable is known as? The answer is slope. 7th question, y dot y1 within the bracket dot m into within the bracket x dot x1 gives the answer is straight line. 8th question, suppose d dot 50 dot 5p. When d is 0, then the answer is p is 10. 9th question, suppose d dot 150 dot 50p, then the slope is, the answer is dot 50. 10th question, suppose determinant of a matrix triangle is equal to 0, then the solution is, the answer is does not exist. 11th question, state of rest is a point termed as? The answer is equilibrium. 12th question, differentiation of constant term gives? constant term ஓட differentiation என்ன கொடுக்குது அப்படின்னா 0. 13th question, differentiation of x power n is? x power n ஓட differentiation என்ன அப்படின்னா nx to the power n dot 1. 14th question, fixed cost is the does term in cost function represented in mathematical form? The answer is constant. 15th question, the first differentiation of total revenue function gives?
டோட்டல் ரெவன்யூ ஃபங்க்ஷனோட ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஷியேஷன் என்ன கொடுக்குது அப்படின்னா மார்ஜினல் ரெவன்யூ. 16th question. The elasticity of demand is the ratio of elasticity demandோட ரேஷியோ என்ன அப்படின்னா marginal demand function to average demand function. 17th question. If x dot y dot 5 and x dot y dot 3, then value of x. The answer is 4. 18th question. Integration is the reverse process of. The answer is differentiation. 19th question. Data processing is done by. Data processing எதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா PC alone, calculator alone. 20th question. The command control M is applied for. The answer is getting new slides. எக்கனாமிக்ஸ் லெசன்ஸ் ஆர் ஓவர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.